வரங்களோ டாக்டர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரீநீட் அப்படின்ற கான்செப்ட் போது நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது நம்ம நீட் எழுதிட்டோம், அந்த நீட் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ரீநீட் கான்செப்ட்ல படிச்சுட்டு இருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் வந்துட்டு நீட்டோட ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இல்லை ரொம்ப ஈஸியா இருக்குமா, இல்லை மாடரேட் லெவலில் இருக்குமா, எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஒருவேளை கஷ்டமா கேட்டுனா இது ரொம்ப ஈஸியா இருக்குமா, இல்லை ரொம்ப மாடரேட் லெவல் அதே மாதிரி கேட்பானா அப்படின்ற நிறைய டவுட்ஸ், நிறைய கன்ஃபியூஷன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட்டேஜ் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அதே மாதிரி தான் क्वेश्चन இருக்குமா அப்படினா நம்ம சொல்ல முடியாது. பட் அதாவது ஈஸியாவும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாவும் கேட்க மாட்டாங்க. அதே வெயிட்டேஜ் கான்செப்ட்டை பேஸ் பண்ணி அதே கேள்விகள் இல்லனா கூட அந்த வெயிட்டேஜ் கான்செப்ட்ல அந்த சாப்டர்ல இருந்து இவ்வளவு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதே லெவல் ஆஃப் கேள்வி வந்து மறுபடியும் கேட்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே தான் ரீநீட் கான்செப்ட்லயும் அதே சாப்டர்ல இருந்து 3 கேள்விகள் கேட்கப்படலாம், இல்ல 3ல இருந்து 4 கேள்வி, 4ல 2 3 கேள்வி வந்து கேட்கப்படலாம். பட் கேள்விகள் டிஃபர் ஆகும், பட் வெயிட்டேஜ் டிஃபர் ஆகுது. சோ இந்த வெயிட்டேஜ் பயாலஜில எந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, என்னென்ன சாப்டர்ல எவ்வளவு கேள்வி வந்தது, அப்படி வெயிட்டேஜ் நம்ம அனலைஸ் பண்ணது மூலமா நம்ம அந்த ரிவிஷன் கான்செப்ட்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணுவோம். அந்த பேசிக் கான்செப்ட் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் செஷன் லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ 2026 நம்ம கேன்சல் ஆன நீட் இருக்கு. மே 3ஆம் தேதி நம்ம போய் எழுதிருப்போம். நீட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ அந்த கேன்சல் ஆன நீட் இருக்கக்கூடிய பேப்பர் அனாலிசிஸ் வெயிட்டேஜ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் 11th இருக்கக்கூடிய லிவிங் வேர்ல்ட்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து நம்ம கேன்சல் ஆன நீட்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. பிளான் கிண்டத்துல இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க, 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அனிமல் கிண்டத்துல இருந்து 4 கேள்வி, நம்ம கேன்சல் ஆன நீட்ல இருந்து 4 கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ரீநீட் எவ்வளவு சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அனிமல் கிண்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி எதிர்பார்க்கப்படலாம், இல்ல 4ல இருந்து 5 கேள்வி எதிர்பார்க்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 அந்த கான்செப்ட்ல இருந்து தான் இந்த வெயிட்டேஜ் வந்து மாறுதல். ஏன்னா வெயிட்டேஜ்ல அவங்க எப்பவுமே கை வைக்க மாட்டாங்க, ஒரே வெயிட்டேஜ் கான்செப்ட் தான் கொடுத்தாலும். ஏன்னா இது மறுபடியும் நடக்கக்கூடிய எக்ஸாம்னால வெயிட்டேஜ்ல சேஞ்சஸ் இருக்காது, क्वेश्चंसல தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர அந்த क्वेश्चन பேட்டர்ன்ல சேஞ்சஸ் இருக்குமே தவிர அந்த வெயிட்டேஜ்ல முக்காவாசி சேஞ்சஸ் இருக்காது அப்படினு கெஸ் பண்ண முடியுது. ஓகேவா? சோ அனிமல் கிண்டத்துல நம்ம 4 கேள்வி எதிர்பார்த்தோம், அதே 4 கேள்வி வந்துச்சு. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து நம்ம 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படினா 2 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அதுமே ஃப்ராக் பேஸ்ல வந்து இருந்துச்சு. அதுக்கு அப்புறமா செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல இருந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு 5 கேள்வி. இப்போ பயோமாலிகுல்ஸ் அதிகமா கேட்பாங்க, பட் செல் யூனிட் ஆஃப் லைஃப்ல இந்த அதிகமா கேட்டாங்க. பயோமாலிகுல்ஸ் 4 கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க இந்த கேன்சல் ஆன நீட்ல. அதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படினா பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் வந்து பார்த்தோம் அப்படினா பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் போட்டோசிந்தசிஸ் அயர் பிளான்ஸ் வந்து நம்ம 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ரெஸ்பிரேஷன் பிளான் வந்து எப்பவுமே கேட்கப்படும், இந்த அதிகமான 3 கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. எப்பவுமே ரொம்ப கம்மியா தான் கேட்பாங்க, பட் இந்த 3 கேள்வி வந்து கேட்டாங்க. அப்புறம் பிளான் growth and development வந்து நம்ம 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஹியூமன் பிசியாலஜி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்ல இருந்து நம்ம 2 கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான். எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட் இந்த கிட்னில இருந்து அதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. லோகோமோஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 கேள்வி தான். நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன் 2 கேள்வி. அண்ட் கெமிக்கல் கோஆர்டினேஷன் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் தான் 11th பேஸ் பண்ணி வரக்கூடிய நம்ம கேன்சல் ஆன நீட் மே 3ஆம் தேதி நடந்த கேன்சல் ஆன நீட்ல இருந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இதுக்கு அப்புறம் நம்ம 12th கான்செப்ட் பார்த்தோம். 12th வந்து பாத்தீங்க அப்படினா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கான்செப்ட்ல இருந்து நம்ம மறுபடியும் 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல இருந்து நமக்கு 2 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் ஜெனடிக்ஸ் வந்து ஜெனடிக்ஸ் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் தான், பட் ஜெனடிக்ஸ் இந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா மாறிடுச்சு. எப்படி பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 5 கேள்வியும் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கிட்டத்தட்ட 9 கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படிங்கறனால ரீநீட் நடக்க போகுது. அதுலயும் பாத்தீங்கன்னா 7 கேள்வி இருந்து 9 கேள்வி இருக்கு. கண்டிப்பா மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல வரும் அப்படினா கண்டிப்பா அடிச்சு சொல்ல முடியும். அண்ட் எவல்யூஷன் கான்செப்ட்ல இருந்து 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல இருந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் ஹெல்த்ல இருந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் 3 கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் இருந்து பார்த்தோம் அப்படினா அதுல 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் ஈகாலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ ஈகாலஜி அண்ட் இம்பார்ட்டன்ட் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னான ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் வந்து 4 கேள்வியும், ஈகோசிஸ்டம்ல இருந்து 3 கேள்வியும், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் 5 கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. சோ இதெல்லாம் தான் 2026 கேன்சல்ட் நீட்ல வந்து வரக்கூடிய நம்ம வெயிட்டேஜா இருந்துட்டு இருக்கு. சோ இந்த கான்செப்ட்ல மோரல் லெஸ் இங்க கொஞ்சம் மாத்தி அங்க கொஞ்சம் மாத்தி தான் கேட்பாங்க. வெயிட்டேஜ்ல மோஸ்டா கை வைக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயோடைவர்சிட்டி 5 கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீநீட் நடக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி வந்து 5 கேள்வி தாராளமா பயோடைவர்சிட்டி எதிர்பார்க்கப்படலாம். ஓகேவா? சோ அந்த கான்செப்ட்ல வெயிட்டேஜ் வந்து சேஞ்சஸ் இருக்காது அப்படி நம்ம கெஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த எப்படி வரப்போகுது அப்படி क्वेश्चन பேப்பர் பார்த்தா தெரியும். பட் கான்செப்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜான சாப்டர் இப்போ இந்த கான்செப்ட் வெச்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்ல இருந்து இதெல்லாம் வெயிட்டேஜான சாப்டர் இருக்கு. எந்த வெயிட்டேஜான சாப்டர்லாம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணனும், எந்த வெயிட்டேஜான சாப்டர்லாம் ஃபர்ஸ்ட் நான் படிக்கணும் அப்படி இருக்கும் இல்லையா? சோ நீங்க படிக்க போறீங்க. எப்படி எல்லா சாப்டர் தான் படிக்க போறீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிக்கணும் அப்படி பார்த்தா எதுல அதிகமான கேள்வி கேட்டிருந்தாங்க, எதுல அதிகமான வெயிட்டேஜான சப்ஜெக்ட்டா இருக்கு அப்படினு பாத்தீட்டு அத ஃபர்ஸ்ட் கிளன் பை ஒண்ணா கிராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களால இந்த ரீநீட் 2026 நல்லா பூஸ்ட் பண்ண முடியும். ஓகே? இதெல்லாம் பயாலஜி மட்டும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும் அப்படி நினைச்சீங்களா கூட இல்ல வேற ஏதாவது கண்டென்ட் வேணும் நினைச்சீங்கன்னா கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னா கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செஷனை லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் சந்திப்போம். பாய்.